மீண்டும் வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் இரண்டாம் பாகத்தை தொடர்வோம். இப்பொழுது நாம் மின்சார அடுப்பு மற்றும் கீசரை பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் பற்றி கற்போம். நாம் எலக்ட்ரிக் அடுப்பை சோதித்தல் மற்றும் பழுது பார்த்தலில் இருந்து பயிற்சியை தொடங்குவோம். மின்சார அடுப்புகள் ஒரு தட்டையான காயிலை கொண்டுள்ளன. மின்சாரத்தால் வெப்பமடைந்து காயில் ஒளிர்வதை காணலாம். இந்த காயிலில் இருந்து வெப்பம் நேரடியாக பாத்திரங்களுக்கு மாற்றப்படுகிறது. காயில்கள் வெளிப்புறமாக தெரியும் அல்லது கண்ணாடி பீங்கானுக்கு அடியில் மறைக்கப்பட்டு இருக்கலாம். அடுப்புக்கு கீழே ஒரு மைக்ரோவேவ் அடுப்பு இணைக்கப்பட்டுள்ளது. மின்சார அடுப்பின் பெயர் பலகை விவரங்களை சரிபார்த்து மின்னழுத்தம், மின்னோட்டம், திறன், வாட் போன்றவற்றை தகவல் தாளில் பதிவு செய்யவும். மின்சார சப்ளையை துண்டித்து மின்சார அடுப்பின் டெர்மினல் பாக்ஸை திறக்கவும். மேனுஃபேக்சரரால் வழங்கப்பட்ட கனெக்ஷன் டயக்ராமை பார்க்கவும் அல்லது மின்சார அடுப்பின் இணைப்புகளை கண்டறியவும். செலக்டர் சுவிட்ச், இண்டிகேட்டர் விளக்கு, ரேஞ்ச் டைமர், தெர்மோஸ்டேட் ஆகியவற்றின் நாபுகளை சரிபார்த்து இருக்கவும். காயிலின் வெப்பமூட்டும் கம்பிகள் ஒவ்வொன்றுடனும் மல்டிமீட்டரை இணைத்து அவை சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி டெஸ்ட் நிலையில் அமைக்கவும். ஹீட்டிங் காயிலின் ஒரு ப்ராடில் ஆய்வு ப்ராடை வைக்கவும். மல்டிமீட்டரின் மற்ற ஆய்வு முனையை மற்றொரு முனையில் வைத்து அதன் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். கண்டினியூட்டி சரியாக இருந்தால் வெப்பமூட்டும் காயில் நல்ல நிலையில் உள்ளது என்று பொருள். கண்டினியூட்டி இல்லாவிட்டால் பழுதடைந்ததை நீக்கி புதிய ஒன்றை பொருத்தவும். ஹீட்டிங் காயிலின் வடிவத்தையும் கண்ணால் பார்த்து ஆய்வு செய்யவும். அடுத்து பேனலை திறந்து ஓவன் ரேக்குகளின் நிலைமைகளை சோதிக்கவும். ரேக்குகள் சரியாக வைக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளனவா என்று கவனிக்கவும். மின்சார அடுப்பின் அனைத்து முனைகளுக்கும் அடுப்பின் வெளிப்புறத்திற்கும் இடையே உள்ள இன்சுலேஷன் வேல்யூவை அளவிடவும். முனைய தொகுப்பு மற்றும் மின்சார வயர்களின் கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஒவ்வொரு முனையும் முனைய தொகுப்புடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என சோதிக்கவும். செலக்டர் சுவிட்ச் சரியாக உள்ளதா என்று சோதிக்கவும். தொடர்ச்சி சிக்கல் இருந்தால் அதை மாற்றவும். அனைத்து முனைகளுக்கும் இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஒவ்வொரு மின்தடையும் 1 மெகா ஓமுக்கு அதிகமாக உள்ளதா என்று சோதிக்கவும். 1 மெகா ஓமுக்கு குறைவாக உள்ள பழுதடைந்த பாகங்களை மாற்றவும். ஓவன் ரேக் பேனலை வைத்து பிற பகுதிகளை மீண்டும் இணைக்கவும். மின்சார விநியோகத்தை இணைத்து நன்கு வேலை செய்கிறதா என்று சோதிக்கவும். இதனுடன் மின்சார அடுப்பை பராமரித்தல் மற்றும் பழுதுபார்த்தல் பயிற்சி முடிவடைந்தது. இப்பொழுது கீசரை பராமரித்தல் மற்றும் பழுதுபார்த்தல் பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு கீசர் குளிர்ந்த நீர் நுழைவதற்கு மற்றும் சூடான நீர் வெளியேறுவதற்கு 2 குழாய்கள் பொருத்தப்பட்ட ஒரு நீர் தொட்டியை கொண்டுள்ளது. அதில் ஹீட்டிங் காயில்கள் உள்ளன. தேவையான அளவிற்கு மேல் நீர் சூடாகாமல் இருக்க இது ஒரு தெர்மோஸ்டேட் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. தொட்டி சில இன்சுலேஷன் பொருட்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் வெளியே ஒரு உலோக உறையால் மூடப்பட்டிருக்கும். மின் ஆற்றல் வெப்பமாக மாற்றும் கொள்கையின் அடிப்படையில் கீசர் செயல்படுகிறது. கீசரின் பெயர் பலகை விவரங்களை கவனித்து அட்டவணையில் குறித்துக் கொள்ளவும். இயங்க தேவையான மின்சாரம், இயங்க தேவையான மின்னழுத்தம், மின்னோட்டம், வாட்ஸ், கொள்ளளவு மற்றும் மாடல் போன்றவை. மின் இணைப்பை துண்டிக்கவும். சோதனை செய்வதற்கான மூடியை திறக்கவும். முதலில் மின்சார இணைப்புகள் தெர்மோஸ்டேட், பைலட் விளக்கு ஆகியவை நல்ல நிலையில் உள்ளதா என்பதை கண்களால் பார்த்து சோதிக்க வேண்டும். அடுத்து மின்சார வயரை கண்ணால் பார்த்து சோதிக்கவும்.
மல்டிமீட்டரின் உதவியுடன் மின்சார வயரின் பின் முனைகள் மற்றும் கிரீசரின் முனைகளுக்கு இடையே ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட் நடத்தவும். ஏதாவது பழுது இருந்தால் வயரை மாற்றவும். அடுத்து ஹீட்டிங் காயிலின் மின்தடையை மல்டிமீட்டர் மூலம் அளவிடுவதன் மூலம் நல்ல நிலையில் உள்ளதை சரிபார்க்கவும். மல்டிமீட்டரை மின்தடை அமைப்பிற்கு மாற்றி அமைத்து அதன் முனைகள் ஹீட்டிங் காயிலின் முனைகளுடன் இணைக்கவும். மல்டிமீட்டர் மின்தடையை 100 ஓம்களுக்கு குறைவாக காட்டினால் அது சரியான அளவு, மேலும் ஹீட்டிங் காயில் துண்டாகாமல் தொடர்ச்சியாக உள்ளது என்று பொருள். மல்டிமீட்டர் எந்த மதிப்பையும் காட்டவில்லை என்றால் ஹீட்டிங் காயில் குறைபாடுடையது மற்றும் அதை மாற்ற வேண்டும் என்று அறியப்படுகிறது. மின் முனைகளுக்கு இடையே மற்றும் மின் முனை மற்றும் எர்த்துக்கு இடையே இன்சுலேஷன் டெஸ்ட் செய்து ஆய்வுத்தாளில் பதிவு செய்யவும். ஹீட்டிங் காயிலின் கீசரின் வெளிப்புறத்திற்கும் இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிட்டு அவற்றை ஆய்வுத்தாளில் பதிவு செய்யவும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் குறைந்தபட்ச மதிப்பு 1 மெகா ஓமாக இருக்க வேண்டும். மதிப்பு 1 மெகா ஓமை விட குறைவாக இருந்தால் அது இன்சுலேஷன் சிதைவு அடைந்துள்ளதாக கருதப்படும். மின்சாரம் அனைத்து பாகங்களுக்கும் சென்றடைகிறதா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். மின்சாரம் வழங்கும் வயரிங் நல்ல நிலையில் உள்ளதா என சோதிக்கவும். வயரிங்கின் இணைப்புகள் தளர்வாக இல்லாமலும் நட்டுகள் நன்கு இறுக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட் மற்றும் தொடர்ச்சியை சோதிக்கவும். வெப்பமூட்டும் கம்பிகளை மறுபடியும் இணைக்கவும். கீசரை சப்ளையுடன் இணைத்து ஆன் செய்யவும். சோதனை செய்யும் இடத்தில் அல்லது கீழே உள்ள மூடியை திறந்து வைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், கீசரின் தொட்டிக்குள் தண்ணீர் உள்ளபோது மட்டுமே அதை இயக்க வேண்டும். மின்சாரம் அனைத்து பாகங்களுக்கும் சென்றடைகிறதா என்பதை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். கீசர் சரியாக வேலை செய்வதை உறுதிப்படுத்தவும். தெர்மோஸ்டேட்டை இயக்கி வெப்ப செயல்முறை துண்டிக்கப்படுவதை கவனிக்கவும். வெப்பப்படுத்தும் நேரம் கீசரின் கொள்ளளவு மற்றும் தெர்மோஸ்டேட் அமைப்பை பொறுத்தது. இப்பொழுது மின்சாரத்தை அணைத்து பிளக்கை எடுக்கவும். சூடாக இல்லாத போது இணைப்பு முனைகளுக்கும் கீசரின் வெளிப்புறம் மற்றும் தெர்மோஸ்டேட்டுக்கும் இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். இன்சுலேஷன் வேல்யூவை 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் தெர்மோஸ்டேட்டை மாற்றவும். கீசர் சரியாக செயல்படுவதை உறுதி செய்துவிட்டு மூடியை மீண்டும் நிறுவவும். இத்துடன் மின்சார அயன் பாக்ஸ், மின்சார கெட்டில், மின்சார அடுப்பு மற்றும் கீசர் ஆகியவற்றை பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் பாகம் 2 நிறைவடைகிறது. நாம் இந்த பயிற்சியில் மின்சார அயன் பழுதுபார்க்க மற்றும் பராமரிக்க, மின்சார கெட்டிலை பழுதுபார்க்க மற்றும் பராமரிக்க, மின்சார அடுப்பை பழுதுபார்க்க மற்றும் பராமரிக்க, கீசரை பழுதுபார்க்க மற்றும் பராமரிக்க கற்றுக்கொண்டோம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பயிற்சியில் அனைவரையும் சந்திப்போம்.